ஒரு குழந்தையோட சுவாச குழாய் உணவோ அல்லது வேற எது பொருளாலேயோ அடைக்கப்பட்டதுன்னா உடனே அதோட பெற்றோர்கள் அந்த குழந்தையை தூக்கி அப்படியே உலுக்கி பதட்டமடைந்து அந்த குழந்தைய மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடுற சம்பவங்கள் நிறைய முறை நடந்திருக்கு. இந்த மருத்துவமனை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு சரியான மூச்சு கிடைக்காம குழந்தை மரணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுவாச குழாய் இந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டா குழந்தை உங்களுக்கு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருமும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படும். இப்படியான சூழல் ஆகும் போது பதட்டம் அடையாதீங்க. 1 வயதிற்கு மேற்பட்ட ஆட்கள், அது குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு பெரிய நபரா இருந்தாலும் சரி, சோக்கிங் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போயிட்டாங்கன்னா உடனடியாக அவரோட பக்கவாட்டுல அவரை உங்களோட கையில அப்படியே படுக்க வைங்க. உங்களோட கையோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, கடினமான பகுதி, இதை எடுத்து 2 தோள்களும் சேரக்கூடிய இடத்துல நடுவுல முதுகு பகுதியில நல்லா அழுத்தமா நல்ல வேகமா 5 வாட்டி அடிக்கணும். 5 வாட்டி அடித்ததுக்கு அப்புறம் அவரோட பின்பக்கம் பரணும். ஒரு காலை முன்னாடி வச்சு ஒரு காலை பின்னாடி வச்சு என்ன பண்ணணும்னா தொப்புளில் இருந்து சரியாக 2 விரல்களுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கையை நல்ல ஸ்ட்ராங்கா இப்படி பிடிக்கணும். அதற்கு மேல இன்னொரு கையை வச்சு லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளிருந்து மேல அந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணணும். சோ அப்போ முதுகுல ஒரு 5 வாட்டி, அதுக்கப்புறம் வயிற்றுல ஒரு 5 அழுத்தங்கள் இந்த மாதிரி உள்ள இருந்து மேல பண்ணும்போது அந்த லங்ஸ்ல அடைபட்டிருக்கக்கூடிய அல்லது சுவாச குழாயில் அடைபட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் வேகமாக வெளியே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது வெளியே வரல, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, சுவாசம் நின்னு போச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கணும். வருமுன் காப்பது ரொம்ப நல்லது. ஸோ உணவு உண்ணும்போது எப்பவுமே குழந்தைகளுக்கு விளையாட்டு போக்குகள் காணிப்பதோ பேசுவதோ சத்தம் போட்டு சிரிப்பதோ செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல சின்ன சின்ன பொருட்கள் தரையில கிடக்காம அதை பாதுகாக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவாச குழாயில இந்த மாதிரி உணவு ஏதாவது அடைப்பட்டா பதட்டப்படாதீங்க. உடனடியா முதலுதவி பண்ணுங்க. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. பி சேஃப் மக்களே.